ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெஷர்மெண்ட் வந்து 44 இன்ச். ஓகே, 44 இன்ச் லைனிங் இல்லாத குர்த்தி தான் நம்ம இப்போ கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அவங்களோட சைஸ் வந்து 38 தான். அவங்க ரொம்ப லூஸாக வியர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க செஸ்ட்டு சைஸ் வந்து 44 கொடுத்துருக்காங்க. பட் குர்த்தியோட சைஸ் வந்து 44. பட் அவங்களுக்கு குர்த்தியோட டோட்டல் ஹைட் வந்து 40 இன்ச் வேணும். நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கிளாத்து காமிச்சு இல்லைங்களா, இது வந்து ரன்னிங் மெட்டீரியல் கொடுத்து எனக்கு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது கிளாத் பிட்டு நம்ம வந்து டிசைனராக இருந்தால் அது கரெக்டாக தான் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணக்கூடாது. அது டிசைன் பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். நான் வந்து இப்போ நான் சொன்ன இல்லையில எவ்வளோ அகலம் எடுக்கணும்னு, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து 11.5 வந்து இவங்களோட ஹிப்பு, அது கூட 1.5 சேர்த்தனோம்னா 13 வரும். நான் 1 இன்ச் எப்போ போல் எக்ஸ்ட்ரா எடுத்து 14 வச்சுருக்கேன். ஓகே, இந்த அகலம் வந்து 14 அகலம் வச்சுருக்கேன். ஓகே, ஹைட்டு வந்து 44 இன்ச் ரெடி லென்த் இருந்தது. நான் அதை அப்படியே வச்சுட்டேன். இந்த சைடு கரப்பாகும், இந்த சைடும் கரப்பாக வச்சுருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபோல்ட் பண்ணி மடிச்சு வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம ஷோல்டர் வந்து 7.25 வைக்கிறேன். இந்த ஷோல்டர் அளவு வந்து நம்ம பின்னாடி எவ்வளோ நெக்கு இறக்கி வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. நான் பின்னாடி ஷார்ட்டாக வைக்கிறனாடிக்கு 7.25 வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து 7.5 எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பின்னாடி டீப்பாக வச்சிங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து கம்மியாகும். ஓகே, இங்கே வெயிஸ்ட் அளவு வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம், 14. அப்போ இங்கே வந்து 14.5, ஹிப் அளவு 21. அப்போ வந்து 21 மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கிங்க. லைன் பண்ணிவிட்டு அளவு பண்ண போகிறோம். இதை வந்து 44, 11 வச்சுட்டு 1.5 வைக்கிறேன். இது வந்து இங்கே வெயிஸ்ட் வந்து 9.5, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின், 1 இன்ச் டாட்டுக்கு. ஹிப்பு 11, 1.5, அப்போ 13. அது இப்போ எல்லா பக்கமும் 13 இருக்கிற மாதிரி கீழே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட் லைன் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஆம்கோல் கூட இருக்குது, ஒரு 1/2 இன்ச் முன்னாடி எடுத்து மேலே ஒரு லைன் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் பேக் ஆம்கோலுக்கு வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இங்கே எவ்வளோ வருது, இங்கே வந்து நெக் அகலம் வந்து நான் 3.5 இன்ச் வைக்கிறேன். அடித்து திருப்பும் போது 3.25 ஆயிரும். 3.25 வைக்கிறேன், அடித்து திருப்பும் போது 3.5 ஆயிரும். ஓகே, ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு வந்து 5.5 இன்ச் ரெடி லென்த். ஸோ 6 வச்சோம்னா 5.5 இன்ச்சுக்கு வரும்போது கரெக்டாக இருக்கும். 5.25 வைங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அடிச்சு அந்த க்ராஸ் பீஸ் கொடுத்து திருப்பும் போது 6 ஆயிரும். அதே மாதிரி பேக் நெக் வந்து 3.5. ஸோ நான் 3.25 வைக்கிறேன். அதாவது 3.5 போது 4, அப்போ 3.25 வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து பாதி எடுத்துகிட்டு அங்கேருந்து ஆம்கோல் வந்து கர்வ் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் ஆம்கோல் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆம்கோல் 9.5 வரணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் லூஸாக தான் இருக்கும், டைட்டாக வச்சிட வேண்டாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. ஓகே, இதை வச்சு கீழேயும் நம்ம இது வச்சு நம்ம கீழே ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து இப்படி கட் பண்ணி ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கட் பண்ணுங்கள். 1/2 இன்ச் ஸ்லோப் கொடுத்துருக்கேன், அது விசிபிளாக தெரியல, நீங்கள் மறக்காமல் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வந்து செப்பரேட்டாக இப்போ வந்து இதை ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற கிளாத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு அந்த குடஞ்சிருங்க. உள்ளே இருக்கிற கிளாத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டும் அந்த ஹிப்பு கட்ட வர பாட்டும் நம்ம குடஞ்சி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். நம்ம குர்த்தி இப்படி 4 ஃபோல்ட் பண்ணுவோம், அதேமாதிரி ஸ்லீவ் கிளாத்தும் சைடு இருக்கிற கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த 4 ஃபோல்ட் குர்த்தி நீங்கள் பண்ணும்போது இப்படி தொட்டு பாருங்கள், 4 ஃபோல்டு கரெக்டாக இங்கே இருக்கான்னு. இப்படி நீங்கள் 4 ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு கரெக்டாக ஃபோல்ட் ஆயிரும். இந்த உள்ள ஒரு டபுள் ஃபோல்ட் வருவீங்களா, அது கொஞ்சம் இந்த சைடு மூவ் ஆயிரும். நான் ஒரு டைம் கட்டிங் பண்ணும்போது அப்படி தான் போட்டுட்டேன். அதாவது ஜஸ்ட் நம்ம இப்படி எடுத்து இப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபோல்ட் பண்ணிடுவோம். இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது ஒன்று வந்து கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு உள்ளே இருக்கிறது, அந்த நமக்கு தெரியாது. ஸோ இதை நான் கரெக்டாக இப்படி நல்லா நீவி விட்டுட்டு இது நல்லா நான் டச் பண்ணி பார்த்தீங்கனாலே குண்டாக தெரியும். ஓகே, அப்போ நமக்கு கரெக்டாக 4மே ஒரே சைஸில் இருக்குது, ஒரே இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். என்னோடய ஸ்லீவ் ஹைட் வந்து 16. கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச், மேலே ஒரு 1/2 இன்ச் சேர்த்து அதனால் 17 விட்டுருக்கேன். லைனிங் இல்லாது இல்லையா, அதனால். இப்போ நம்ம கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணிடலாம். நான் 3.5 வச்சுருக்கேன். 3.5 வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஆம்கோல் வந்து எவ்வளோ வந்துச்சு, 9.5 சம்திங் வந்துச்சு இல்லைங்களா. 19 வந்து அவங்களோட ஆம்கோல். ஸோ 19 மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் கரெக்டாக இருக்குது கிளாத். இங்கேருந்து 9.5 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச்சு இந்த இதையும் அப்படியே நம்ம கையிலேயே இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஃப்ரண்ட் ஆம்கோல் வச்சுக்கலாம்.
இது பேக் ஆம்கோல். ஓகே, இதோட வித்து வந்து 5.5 அவங்களோடது. ஸோ 5.5 மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். அவ்வளோதான். இது அப்படியே இங்கே கொண்டு போய் இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கட் பண்ணிவிட்டு கட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆம்கோல் குழஞ்சி எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ராங் சைடாக வந்துருக்கோம். இப்போ நல்ல பக்கம் 2 உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு சைடு வந்து நம்ம குடஞ்சி எடுத்துடலாம். குடஞ்சி எடுத்துகிட்டு அந்த நேரம் கட் பண்ணிடுங்க. குடஞ்சி எடுத்துகிட்டு இந்த நேரம் ஒரு கட் பண்ணிடுங்க. இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக. ஓகே ஓகே, இந்த நேரம் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் ஃப்ரண்ட்டாக தெரியறதுக்காக. ஓகே, நம்ம கட்டிங் முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து வரைஞ்சோம் இல்லைங்களா, அது அப்படியே இது மேலே கட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம வந்து அடித்து திருப்ப போகிறது இல்லையா, லைனிங் இல்லாதது. ஸோ ஓகே, இது கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கட் பண்ணோம் இல்லைங்களா பீஸ், அதை வந்து வச்சு தான் நம்ம இன்னொரு பீஸ் வந்து ரெடி இந்த நெக் பீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கிளாத் ஆல்ரெடி கட் பண்ணதில் பேலன்ஸ் இருந்துச்சு. இது மேலே இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த நம்ம கட் பண்ண பீஸை வச்சுட்டு கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு பின்னூசியோ ஏதோ குத்திக்கிங்க. ஓகே, மேலே ஹைட் கீழே ஹைட் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம குத்தியாச்சு. ஓகே, குத்திட்டு ஜஸ்ட் இப்படியே இதை வந்து இந்த ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத் என்ன ஷேப்பில் இருக்கோ அதவே அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நமக்கு இந்த குண்டூசி தேவையில்லை. இப்போ இங்கிருந்து நம்ம ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம எப்போ கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிடலாம். 1.25 இன்ச் வைக்கிறேன், நீங்கள் 1 இன்ச் வேணால் வச்சுக்கலாம். வந்து இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இது ஒரு ஃபோல்ட் பண்ணி இது நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இது இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம தேவையில்லை. இதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, அதாவது அவுட்டர் லைனில் வந்து இது வந்து அவுட்டர் லைன், இது நெக் பீஸ். இது இந்த அவுட்டர் லைனை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அதுக்கப்புறம் எம்மிங் பண்ணும்போதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி நம்ம பேக்குக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டை நம்ம நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்க மாதிரி வச்சுட்டு, இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணேன் இல்லைங்களா, அதை வந்து ஓரத்தில் இப்படி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இதோட ராங் சைடு எடுத்துக்கங்க. ஓகே, நல்ல பக்கம் கீழே டாப் நமக்கு இது பண்ண இந்த பீஸ் வந்து ராங் சைடு நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ அப்படியே இந்த கழுத்து ஷேப்லேயே நம்ம வச்சோம்னா நமக்கு கரெக்டாக வரும். வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்து அட்கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிட்டோம்னா இது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் தனியாக நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்கட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எண்டில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக போய் ஃபிட் ஆகிடும். ஒரு படிமான தையல் போட்டு திருப்புறனாலும் திருப்பிக்கலாம், இல்லை அப்படியே திருப்புறனாலும் திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படி டேரெக்டாக எம்மிங் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து எம்மிங் பண்ணோம்னா நமக்கு வந்து நெக் வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதான். இங்கே பாருங்க, அப்படியே நம்ம ஹேண்ட் எம்மிங் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நெக் ஃபினிஷ் ஆயிடும். இதே மாதிரி நம்ம பேக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் நான் நெக் வந்து அதே மாதிரி அடித்து திருப்பிட்டு இது உள்ள சைடு இருக்கேன். ஓகே, ராங் சைடு நான் எடுத்திருக்கேன். ராங் சைடு எடுத்துகிட்டு நம்ம வேஸ்ட் டாட் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த இதுக்கு நேராக ஒரு லைன் நிற்கிறேன். இங்கே எனக்கு கட்டமாக இருந்தாலே கரெக்டாக வந்துடுச்சு. இல்லாட்டி மேலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து 4 இன்ச்சு வித்து 4 இன்ச் அகலத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
இதோட ஹைட் வந்து எப்போ எவ்வளோ வைப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்போ நம்ம 9 இன்ச் ஹைட் வைப்போம், அதே 9 இன்ச் ஹைட் வந்து இதுக்கு வச்சுக்கலாம். இங்கேருந்து இது 4.5, 4.5லேருந்து இங்கே 9. ஓகே, இங்கே 1/2 இன்ச், இங்கே 1/2 இன்ச். ஓகே, இதே மாதிரி அந்த சைடும் நம்ம டேப் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஒரு சைடு ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம டேப் பண்ணி எடுத்தோம்னா அது அப்படியே வந்துடும். நம்ம அர்க்காட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு இது வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இதை ஜஸ்ட் இது மேலே அப்படியே நல்லா நம்ம ஷார்ப் இதை வச்சு இப்படி நீ லைட்டாக நீவி விட்டிங்கன்னா அது வந்து கீழே பதிஞ்சிடும். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இது நமக்கு வந்து டேப் ஆயிடுச்சு. ஓகே, நீ பார்த்தீங்களா லைட்டாக டேப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம டார்க்காக வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸ்டாப் பண்ணு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு மேலே பேக் அந்த டாட் பிடிச்சாச்சு பேக்கில். ஸோ நம்ம வந்து அந்த டாட் பிடிச்ச மாதிரி அந்த ஷேப் மாதிரியே பிடிச்சி அடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டு மேலே பேக்கு நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஷோல்டர் வந்து நம்ம 1/2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, இந்த இதையும் போட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே நம்ம டேரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். 2 ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. 1 இன்ச்சுக்கு விட்டோம் இல்லைங்களா, இங்கே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இங்கே அர்க்காட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது ஃப்ரண்ட்டுக்கு வரணும். ஓகே, இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஸ்லீவ் இது நல்ல பக்கத்து மேலே ஸ்லீவ் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இங்கே அர்க்காட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அர்க்காட் வந்து ஷோல்டர் லைனில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் விட்டிங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு அப்படியே 1/2 இன்ச் எங்கே வருதுன்னு பார்த்து இப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் இந்த நேரம் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு இதை திருப்பிட்டு இந்த சைடு அப்படியே கொண்டு வந்து கீழே இந்த இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். அது அடிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு இது கிளாத்தை வந்து உள்ள சைடு திருப்பியிருக்கேன். திருப்பிட்டு ஸ்லீவை வந்து கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுங்க, ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1.5 இன்ச்சு விட்டுங்களா, அதையும் 2 ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டு இங்கே கீழே நம்ம 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஜஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லிட் எங்கே வருதோ அங்கே ஒரு லைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகே, இதே மாதிரி இந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். சைடு வந்து ஸ்டிச் வந்து எப்பவும் போல் 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி இப்போ வந்து அப்படியே நேராக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்டில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து எப்பவும் போல் ஒரு ஒன் நம்ம எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்து போக பேலன்ஸ் கிளாத்தை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த குர்த்தி வந்து நமக்கு ரெடி ஆகிடும்.